Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா what is the difference between class component and then the function component. The functional componentக்கும் the class componentக்கும் என்ன difference and then நாம இப்போ இருக்கிற அப்டேட்டிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நம்ம ஏன் வந்து functional componentல யூஸ் பண்றோம், class componentsல நம்ம வந்து கம்மியா ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம வந்து கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஆர்ஜேஸ்ல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 காம்போனன்ட்ஸை நான் வந்து ரெண்டர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிளாஸ் காம்போனன்ட். இது என்னன்னா இந்த காம்போனன்ட் ஃபுல்லாகவே நம்ம வந்து கிளாஸ் மெத்தட் யூஸ் பண்ணியிருப்போம். அண்ட் தென் இது வந்து ஃபங்க்ஷனல் காம்போனன்ட். இது வந்து இப்போ நம்ம ரீசெண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு காம்போனன்ட், ஃபங்க்ஷனல் காம்போனன்ட். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ் காம்போனன்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மெத்தட் வந்து நம்ம வந்து ரியாக்ட்லேருந்து நமக்கு காம்போனன்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து நம்ம கிளாஸ்லேருந்து நம்ம ப்ரொவைட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அண்ட் தென் இந்த கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற ஒரு மெத்தட் நமக்கு வந்து இந்த கிளாஸ் காம்போனன்ட்ல ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அது ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம், நாம் ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் எல்லாமே கிளாஸ் காம்போனன்ட்டில் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா நம்ம ஸ்டேட்டை வந்து இந்த கிளாஸ் காம்போனன்ட்டால் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நம்ம வந்து கிளாஸ் காம்போனன்ட் எல்லாமே நம்ம வந்து ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணியிருப்போம். அண்ட் தென் அதுக்கப்புறமா தான் ரியாக்ட் வந்து ஹூக்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து நாம் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யூஸ்டேட் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து நம்ம ஸ்டேட் மேனேஜ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு என்ன ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டை நமக்கு இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல நான் ஒரு ஸ்டேட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேட்டுடைய கீ வந்து கீ வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கீ வந்து கலர் கொடுத்துருக்கேன், வேல்யூ வந்து ரெட்னு கொடுத்துருக்கேன். இது எனக்கு இனிஷியலாக எனக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா எனக்கு இனிஷியலைஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தேவை. ஸோ அதுதான் இந்த கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு இனிஷியலைஸ் ஒரு ஆப்ஜெக்டை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட் தேவைப்பட்டது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டேட் எல்லாமே நம்ம வந்து காம்போனன்ட் இந்த கிளாஸ் காம்போனன்ட்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஓகேவா? அண்ட் தென் இந்த சூப்பர் அப்படின்ற ஒரு மெத்தட் இது எதுக்குன்னா, இதுக்குள்ளே இருக்கிற நம்ம யூஸ் பண்ண போகிற காம்போனன்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து ப்ராப்ஸ் பாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த சூப்பர் அப்படின்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணால் நம்ம ஈஸியாக வந்து ப்ராப்ஸ் பாஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ஸ்டேட் யூஸ் பண்ணியிருக்கேன், திஸ் டாட் ஸ்டேட் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட்குள்ளே கலர் வந்து ரெட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இதை நான் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நான் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல கர்லி பிரேசிஸ்குள்ள மை ஃபேவரட் கலர் இஸ் இங்கே ரெட், இனிஷியலைஸ் ஆப்ஜெக்ட்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இந்த ரெட் எனக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ திஸ் டாட் இந்த ஸ்டேட் டாட் அண்ட் தென் இதுக்குள்ள ஒரு ஆப்ஜெக்ட்குள்ள கலர். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு வந்து என்ன வரும், மை ஃபேவரட் கலர் இஸ் ரெட் அப்படின்ட்டு வரும். ஓகேவா? அண்ட் தென் இந்த ஒரு ஃபங்க்ஷன் நான் எதுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நாம் ஒன்ஸ் ஒரு பட்டன் நம்ம கிளிக் பண்ணும்போது அந்த இனிஷியலாக இருக்கிற ரெட் இனிஷியல் ஸ்டேட் வந்து ஒரு அப்டேட் நம்ம பண்ணணும். ஓகேவா? ஒரு பட்டன் கிளிக் பண்ணும்போது நம்ம அப்டேட் பண்ணணும். அதுக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷனால் மட்டும்தான் அந்த ஒரு பட்டனை நம்ம வந்து அப்டேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன், கிளிக் ஹேண்ட்லர் அப்படின்ட்டு. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள திஸ் டாட் செட் ஸ்டேட், இந்த ஸ்டேட் இருக்கு இல்லையா, அதோட செட் ஸ்டேட் அந்த மெத்தட், அதுக்குள்ளே நான் வந்து இங்கே ஆப்ஜெக்ட் தானே கொடுத்துருக்கேன். ஸோ இனிஷியலாக ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இங்கே கலர் இது ப்ளூ அப்படின்ட்டு நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன ஆகுனா, இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கலர் வந்து என்ன இருக்கும், மை ஃபேவரட் கலர் இஸ் ரெட் அப்படின்னு இருக்கும். இந்த பட்டனில் ஆன் கிளிக் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது திஸ் டாட் கிளிக் ஹேண்ட்லர் அப்படின்ட்டு இந்த கிளிக் ஹேண்ட்லர் ஃபங்க்ஷன் இங்கே கால் பண்ணி விட்டுருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன நடக்கும்னா, இந்த கிளிக் மீ அப்படின்ற ஒரு பட்டனை நம்ம கிளிக் பண்ணும்போது இந்த ஆன் கிளிக் ஈவெண்ட்டு நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணோம். என்ன எக்ஸிக்யூட் பண்ணோம், இந்த திஸ் டாட் செட் ஸ்டேட் அப்படின்ற ஒரு மெத்தட். அதுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கோம்னா, அந்த கலரை வந்து ப்ளூ அப்படின்ட்டு நம்ம டெக்ஸ்ட் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு வந்து அந்த ஸ்டேட் நமக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த கிளாஸ் காம்போனன்ட்ல தான் நமக்கு இப்படி தான் யூஸ் பண்ணோம். ஓகே, ஸோ ஓகே நம்ம இதோட அவுட்புட் போய் பார்க்கலாம். ஓகே, இதுதான் வந்து கிளாஸ் காம்போனன்ட், இது வந்து ஃபங்க்ஷன் காம்போனன்ட். கான்செப்ட் என்னவோ ஸ்டேட் அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் தான். ஆனால் இந்த நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், கிளாஸ் காம்போனன்ட்ல கோடு எப்படி இருக்குது அண்ட் தென் ஃபங்க்ஷன் காம்போனன்ட்ல கோடு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து கிளிக் மீ அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே எனக்கு வந்து ரெட்டு இருக்கிற வேல்யூ எனக்கு ப்ளூவாக மாறணும். ஓகேவா? பார்க்கலாமா? ஓகே, சூப்பருங்க. ரெட்டுன்னு இருக்கிறது எனக்கு ப்ளூவாக மாறிடுச்சு. ஓகே, இப்போ திரும்ப ரீஃப்ரெஷ் பண்ணால் எனக்கு ரெட்டாக வரும். இனிஷியலைஸ் இந்த இடத்துல நான் வந்து இனிஷியல் ஸ்டேட்டாக ரெட்டுன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா? இந்த கிளாஸ் காம்போனன்ட்டில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற ஒரு மெத்தடு நமக்கு ஒரு ஆப்ஜெக்டை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. ஸோ அதனால் இந்த கன்ஸ்ட்ரக்டர் மெத்தடை நம்ம கிளாஸ் காம்போனன்ட்ல யூஸ் பண்ணுறோம். இது யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஒரு ஸ்டேட்டை நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போது கிளாஸ் காம்போனன்ட் முடிஞ்சது. அண்ட் தென் இப்போ ஃபங்க்ஷன் காம்போனன்ட் சேம் தான்.
அதோட கோடுடைய ஸ்ட்ரக்சர் மட்டும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தெரியும், யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து ஹூக்ஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ் ஸ்டேட் அப்படின்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இது எதுக்குன்னா நம்ம ஸ்டேட் மேனேஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ரியாக்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க என்ன மெத்தட், யூஸ் ஸ்டேட் அப்படின்ற ஒரு மெத்தட். இந்த ரியாக்டோடைய மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம வந்து கர்லி பேசிஸ்க்குள்ளே நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, நாம் இந்த டாப் லெவலில் நம்ம இம்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம காம்பனண்ட்குள்ளே நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், யூஸ் ஸ்டேட் அப்படின்ட்டு நம்ம இம்போர்ட் பண்ணணும். அண்ட் தென் இதுதான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த ரிட்டனுக்கு மேலே தான் நம்மளுடைய லாஜிக்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டேட் அப்படின்ற யூஸ் ஸ்டேட்டை நம்ம வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். என்ன, கான்ஸ்ட் அரேக்குள்ளே ஃப்ரூட், இதுதான் வந்து இனிஷியல் ஸ்டேட். ஓகேவா, ஸோ இந்த ஃப்ரூட்டை நான் இந்த இடத்துல நான் வந்து கிளாஸ் காம்பனண்ட்ல பார்த்தோம் இல்லையா, மை ஃபேவரட் கலர் இஸ் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல மை ஃபேவரட் ஃப்ரூட் இஸ் அப்படின்னு நான் ஃப்ரூட் அப்படின்ட்டு இந்த இனிஷியல் ஸ்டேட்டை நான் கால் பண்ணியிருக்கேன். அப்போது இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா, இந்த இனிஷியல் ஸ்டேட் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. ஓகேவா, ஸோ இதுதான் இந்த இனிஷியல் ஸ்டேட். அப்போது இந்த ஃப்ரூட்டுக்குள்ளே நமக்கு என்ன இருக்குன்னா இந்த கிரேப்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இனிஷியலாக என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, கிரேப்ஸ் இருக்குது. இப்போது சேம் இந்த கிளாஸ் காம்பனண்ட்ல என்ன பண்ணுமோ அதே மாதிரி தான் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் மூலியமாக நம்ம வந்து அந்த ஸ்டேட்டை நம்ம வந்து அப்டேட் பண்ண போகிறோம். இப்போது அங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா அதே தான் இங்கேயும் கிளிக் ஹேண்ட்லர் அப்படின்னு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிளிக் ஹேண்ட்லருக்குள்ளே இந்த செட் ஸ்டேட்டை நான் அப்டேட் பண்ண போகிறேன். ஓகேவா, ஸோ நம்ம டேரெக்டாக அந்த திஸ் டாட் அந்த மாதிரி மெத்தட் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம டேரெக்டாக செட் ஃப்ரூட் அப்படின்ட்டு இந்த இடத்துல நான் மேங்கோ அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா, இனிஷியலாக கிரேப்ஸ்ன்னு இருக்கும், நம்ம ஒன்ஸ் கிளிக் பண்ணும்போது மேங்கோ அப்படின்ட்டு சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மை ஃபேவரட் ஃப்ரூட் இஸ் ஃப்ரூட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃப்ரூட் எது, இந்த இனிஷியல் ஸ்டேட். அப்போ இந்த இனிஷியல் ஸ்டேட் வந்து கிரேப்ஸ். ஓகேவா, நாம இந்த கிளிக் மீ அப்படின்ற ஒரு பட்டன் நம்ம கிளிக் பண்ணும்போது இந்த ஆன் கிளிக் அப்படின்ற ஒரு ஈவெண்ட்குள்ளே நான் இந்த ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். இந்த ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் எப்போ இந்த பட்டன் நம்ம கிளிக் பண்ணும்போது இந்த ஈவெண்ட் சேஞ்ச் ஆகும்போது இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் கால் ஆச்சுன்னா என்ன ஆகும், இந்த செட் ஃப்ரூட்குள்ளே இந்த மேங்கோ அப்படின்னு போகும். ஸோ இந்த செட் ஃப்ரூட்குள்ளே போச்சுன்னா அது எங்கே டேரெக்டாக போகும்னா இனிஷியல் ஸ்டேட்டுக்கு போகும். அப்போது இனிஷியலாக கிரேப்ஸ்ன்னு இருக்கும், நம்ம பட்டன் கிளிக் பண்ணும்போது இங்கே மேங்கோ அப்படின்ற ஒரு வேல்யூவை சேஞ்ச் பண்ணும்போது இந்த செட் ஸ்டேட்டுக்குள்ளே வந்து நமக்கு திரும்ப ஃப்ரூட்ஸ்குள்ளே தான் நமக்கு இனிஷியல் ஸ்டேட்குள்ளே தான் நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, ஸோ இதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இப்போது மை ஃபேவரட் ஃப்ரூட் இஸ் கிரேப்ஸ். இப்போ கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணும்போது கிரேப்ஸ் அப்படின்றது மேங்கோ எனக்கு சேஞ்ச் ஆகணும். ஓகே, பார்க்கலாமா. ஓகே, சூப்பருங்க. கிளிக் பண்ணும்போது எனக்கு மேங்கோ அப்படின்ட்டு ஆகுது. ஓகே, இதுதான் வந்து கிளாஸ் காம்பனண்ட்க்கும் ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். இந்த கிளாஸ் காம்பனண்ட்ல நிறைய மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது இருக்குது. இந்த கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் தென் சூப்பர் அண்ட் தென் திஸ் டாட் ஸ்டேட்டு அண்ட் தென் திஸ் டாட் செட் ஸ்டேட்டு, இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் தென் நம்ம அந்த டேட்டாவை நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம் அப்படின்னா கூட இந்த இடத்துல திஸ் டாட் ஸ்டேட் டாட் அந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணிட்டு இருக்கணும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நம்ம கோட் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாமல் நம்ம ஷார்ட்டாக நம்ம ஈஸியாக வந்து நமக்கு ஹூக்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் கொண்டு வந்து நம்ம யூஸ் ஸ்டேட்டை நம்ம ஸ்டேட் இந்த ஃபங்க்ஷன் காம்பனண்ட்லேயே நம்மளால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தென் பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்க வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தென் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.